அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துக்கான சுப முகூர்த்த நாட்கள், சுப விசேஷ நாட்கள் பற்றிய விபரத்தையும் 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனையும் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரகசிய உண்மைகள் சேனல் மூலமாக மீண்டும் இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் இந்த வாரம் வெற்றியையும் காரியங்களிலே முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அற்புதமான வாரமாக இருக்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள், சுப முகூர்த்த நாட்களை பற்றிய விபரத்தை இப்பொழுது பார்க்கலாம். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், கந்தசஷ்டி விரதம் முடிவு நாள், சூரசம்ஹார நாள். நாளைக்கு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாள். நாளைக்கு காலை 7:44 8 மணி 20 நிமிஷம் வரை வாஸ்து நேரம் உள்ளது. செவ்வாய்க்கிழமை வாஸ்துவுக்கு அற்புதமான ஒரு நாள், பூமி சம்பந்தமான விஷயங்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. அதுக்கப்புறம் புதன்கிழமை வளர்பிறை அஷ்டமி விரத நாள். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை 30ஆம் தேதி திருவோண விரத நாள். அப்புறம் வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், ஐப்பசி 2ஆம் வெள்ளிக்கிழமை முருகனையும் அம்மனையும் வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வளர்பிறை ஏகாதசி விரத நாள். எப்படி இந்த வாரத்துக்குரிய விசேஷங்களையும் முகூர்த்தத்தையும் பார்த்தோம். அடுத்ததாக 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த வாரமாக இருக்கும். சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகிடுவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் வாரமாக இருக்கும். மனம் தளர வேண்டாம். அது மாதிரி வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும். பெண்களை பொறுத்தவரையில் நினைத்ததை சாதிப்பீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கூடும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், கோல்டு சில்வர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் சில குழப்பங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய வாரமாக இருக்கும். நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கும். மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. பைரவருக்கு நீங்கள் மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5 மற்றும் 6. ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த வாரமாக இருக்கும். குறிப்பாக நாளையிலேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. செவ்வாய், புதன், வியாழன் நாட்களிலே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தையில் கவனமாக இருக்கணும். யாரையும் ரொம்ப கோபப்பட்டு பேசுகிறாதீங்க. பிரயாணங்கள், பயணங்களில் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது எச்சரிக்கை தேவை. எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், டெய்லரிங் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வச்சுருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஷாப் வைத்திருப்பவர்கள், ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். பெண்கள் சில விஷயங்களில் அவசரப்பட வேண்டாம். ஆண்களுக்கு காதலால் மனக்குழப்பம் ஏற்படும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 2. மிதுன ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இருக்கும். வார ஆரம்பத்தில், வார மத்திக்கு அப்புறம் வியாழன் வெள்ளி நாட்களில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். போட்டி பொறாமை கூடும். நண்பர்களால் சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவைப்படும். இது மாதிரி கூடுதல் உழைப்பு தேவைப்படும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் சிலர் பேருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். தாயின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜாபை பொறுத்தவரையில்
பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஸ் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், அலுமினியம், ஃபர்னிச்சர், வுட், மரம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். காதலர்களுக்கு காதல் கசக்கும். புது முயற்சியில் கொஞ்சம் கவனம் தேவை. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ரகசியங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை ஓம் சரவணபவ அப்படின்னு ஒரு 16 முறை சொல்லி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 3. கடகராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய வாரம். வார ஆரம்பம் உங்களுக்கு நல்லபடியாக போகும். வார இறுதியில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால குறிப்பாக வெள்ளி, சனி, ஞாயிறு நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த நாட்களில் புது முயற்சிகளில் வேண்டாம். வரன்கள், கல்யாணத்துக்காக பார்ப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஸ்டீல், அலுமினியம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஹெல்த் கேர் செக்டரில் வேலை செய்கிறவங்க, நர்ஸாக, ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், ரேடியோலஜிஸ்ட், லேப் டெக்னீஷியன், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், ஜிம் ட்ரைனராக இருக்கிறவங்க, பியூட்டிஷியனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். மனசில் சில குழப்பங்கள் இருக்கும். குழப்பத்துக்கு நல்ல தீர்வும் கிடைக்கும். அதனால் ரொம்ப அலட்டிக்காதீங்க. மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் மற்றும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, சட்டத்துறை மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு மல்லிகை பூவால் அல்லது முல்லைப்பூவால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 4. சிம்ம ராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து முன்னேற வேண்டிய வாரம். வார கடைசி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அன்னைக்கு யார் மேலேயும் இருக்கிற கோபத்தை சம்பந்தமே இல்லாமல் யார் மேலேயும் காமிக்காதீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். வாகனங்களால் சில செலவு வந்து சேரும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ், ஃப்ரான்ச்சைசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்கள், டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, டீச்சர், ப்ரொஃபஸர், லெக்சரர், டீன், ஹெச்ஓடி, எஜுகேஷன் கன்சல்டன்ட், இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களுக்கு போட்டி பொறாமை இருக்கும். நிதானமாக செயல்படணும். கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடனுக்காக கடன் வாங்குறது, வட்டிக்காக கடன் வாங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விசேஷம். ஓம் சுவானத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரஜோதியாங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 6. கன்னிராசி என்பர்களே, சுறுசுறுப்பான ஒரு வாரமாக இருக்கும். உத்தியோகம், தொழிலில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். சில பேருக்கு ப்ரமோஷன் சம்பந்தமான விஷயங்களோ அல்லது எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமான விஷயங்களோ நல்லபடியாக நடக்கும். அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர், ஃபைனான்ஷியல் ப்ராசஸில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே கெமிக்கல், ஸ்டீல், அயன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், கேட்ரிங் சர்வீஸ் பண்ணவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களுக்கு ஒரு நிம்மதியான வாரமாக இருக்கும்.
குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். காதலர்களுக்கு காதல் இனிக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கலை இலக்கியத்திலும் ஆர்வம் அதிகரிக்கும். சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிரா தெய்வ வழிபாடு. சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 4. துலாம் ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் வாரம். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். உங்கள் சுயஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நான் சொல்கிறது கரெக்டாக நடக்கும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு அற்புதமான ஒரு வாரமாக இருக்கும். நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பணவரவு உண்டு. சிலருக்கு விருதுகள்லாம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர், ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள், டெலிகாலராக இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அலர்ட்டாக இருங்க. கார்டியோ சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருப்பவர்கள், நியூரோ சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருப்பவர்கள், இஎன்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். நண்பர்கள் வழியிலே சில நல்ல நியூஸ் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானுக்கு நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய வாரம். எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. சில விஷயங்களை சீக்கிரட்டாக தான் பண்ணணும். அப்போ தான் சக்ஸஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்கிறவங்க, ரயில்வே துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஷாப் வைத்திருப்பவர்கள், டாட்டூ சென்டர் வச்சுருக்கிறவங்க, ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், டிடிபி ஒர்க்ஸ், சர்வீஸ் மையம், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வெளிநாட்டு பிரயாணங்கள், பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் நினைத்ததை சாதிப்பீங்க. எலக்ட்ரானிக் கேஜெட் ஏதாவது வாங்கணும்னு பிளான் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் நினச்சதை வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்க. அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய வாரமாகவும் இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுதர்சனருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது விசேஷம். ஓம் சுரசனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகே தன்னோ சக்கர பிரஜோதியாங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பெண்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அதே மாதிரி ஆண்கள் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்துக்காக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். ஜாபை பொறுத்தவரையில் பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். டாக்டராக, சர்ஜனாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், குவாரி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாலை நேர பிரயாணங்களை கொஞ்சம் கவனமாக நீங்கள் ட்ரை பண்ணணும். பிரயாணங்களின் பொழுது மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க, டைவர்ஷன் வேண்டாம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மற்றும் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 6. மகர ராசி அன்பர்களே, நிம்மதியை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும்.
கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது ஒரு ரிலீஃப் உங்களுக்கு வந்து சேரும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஃபுட் ப்ராசஸிங், பேக்கரி, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் புது ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்பு உள்ள வாரம். மாணவர்கள், குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வேலை தேடுவோர் சிலருக்கு வேலை கிடைக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றவும் இறக்கவும் உள்ள வாரமாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். சகோதரருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆண்டவனே கதின்னு மனசு சொல்லும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. காளியம்மனுக்கு பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5 மற்றும் 6. கும்பராசி அன்பர்களே, விரயங்கள் கூடும் வாரம். திடீர் செலவுகள் வந்து சேரும். பிரயாணங்களில் பொழுது கவனமாக இருங்க. சில பேருக்கு வாகனத்தை மாற்றணும், பழைய வெஹிக்கிளை கொடுத்துட்டு புதுசாக ஒரு கார் வாங்கணும், இல்லை பழைய பைக்கை கொடுத்துட்டு புது பைக் வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரை சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், மெடிக்கல் ரெப்ஸ், இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். காதல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிரயாணங்கள், பயணங்களில் பக்கத்தில் கூட உங்களோட ட்ராவல் பண்ணுறவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இதனால் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும். ஏண்டா இந்த கட்சியில் இருக்கோங்கிற மாதிரி மனசில் ஓடும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, சிறப்பான வாரமாக இருக்கும். சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், இடம், நிலம், மனை, காணி, பூமி வாங்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும், நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருக்கிறவங்க, கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள், சவுண்ட் என்ஜினியராக இருக்கிறவங்க, டெக்னீஷியனாக இருப்பவர்கள், டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. வாடகை வீட்டில் எவ்வளோ நாளைக்கு தான் இருக்குது. சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு, இல்லை இந்த வீடு நமக்கு செட் ஆகலை, வேறு வாடகை வீட்டுக்கு போகலான்னு முயற்சி செய்கிறவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆண்களுக்கு காதல் கைகூடும். பெண்கள் தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஃபேன்சி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவார்கள், ஃபேன்சி ஐட்டம்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ், இமிட்டேஷன்ஸ், ஜுவல்லரிஸ், இது இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 4. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். நன்றி, வணக்கம்.